கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ வந்தனா மூலமாக பல கோடிகளை பெற்றவர் தான் இந்த ஸ்ரீகாந்த். இப்போ இவ்வளோ பெரிய நடிகராக வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? நல்ல நடிகர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார், சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்கிறார், கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறார். இவ்வளவு விருதுகளை வாங்கிட்டு இவ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது வந்தனா குடும்பம் வந்து முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்கன்னு அறிக்கை கொடுத்தது. கொரோனா காலத்திலிருந்து தான் இந்த ஸ்ரீகாந்த் இந்த பொக்கை போட ஆரம்பித்தார், கொண்டாடிட்ட பிரச்சனை ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? போதை ஏறி இதுவரை 40 கிராம் போதைப் பொருளை வைத்திருந்ததாக பொட்டலங்களே 6 கண்டுபிடிச்சிருந்தாங்க. எம்டி பொட்டலங்கள். எவ்வளோ தெரியுமா? 4,60,000 வாங்கியிருக்காரு. சுசித்ரான்னு ஒரு நடிகை பேட்டி கொடுத்தாங்க, தெரியுமா? கொக்கைன் பயன்படுத்துகிறார்கள். யாரார சொன்னாங்க தெரியுமா? தனுஷ், த்ரிஷா, கமலஹாசன். இப்போ என்ன தெரியுமில்ல, நிறைய நடிகர்களுக்கு புளியை கரைச்சிருச்சு. வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மறந்துக்கிறது எங்கேயாவது பொட்டலம் இருக்கான்னு பார்க்கலாம். மிச்சம் இருந்தால் கூட தொட்டு நக்கி விட்டு அந்த பொட்டலத்தை தீ வச்சு கொளுத்தி போகலாம். இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, வெற்று நடிகர் சங்கம், பொறுக்கிகள் ஆளுகிற நடிகர் சங்கம், தருதலைகள் அமர்ந்திருக்கிற நடிகர் சங்கம், பதவியில் இருக்கிறானுங்கல்ல, என்ன மைத்துக்கிட்டா இருக்கிறீங்க நீங்களாம்? இந்த ஜான்கிட்ட அவங்க வாங்குறது எவ்வளோ தெரியுமா? 1 கிராம் 6,000 ரூபாய். ஒரு கிராம் கொண்டு வந்து இந்த நடிகர்களுக்கு கொடுக்குறது 12,000 ரூபாய். தானே சாவை தேடிக்கொள்ளுகிற தருதலைகளில் போன்றவர்கள் தான் இந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவும். இந்த கிருஷ்ணாவை கைது பண்ணுங்கடான்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பிரதாப்னு ஒரு அயோக்கியன், அவன் என்ன செய்கிறான்? ஜான்னு அவன் வந்து வெளிநாட்டுக்காரன், அவன் தான் ஹோல்சேல் வியாபாரி. அவன்கிட்ட தான் இந்த பிரசாத்துங்கிறவன் அதிமுகவுடைய ஐடிவிங்களுடைய செயலாளராக எப்படி பயிலுகிறார் கட்சியில் இருக்கிறவன். 2 திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் அல்ல, திருட்டு மாடல் 2.0. இன்றைக்கு ஆளுகிற திருட்டு மாடல் அரசு சட்டசபையில் அதிமுக ஆட்சியில் குட்கா விற்கிறார்கள் என்று சட்டசபை வளாகத்தை அலோகலப்படுத்தினார்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ உங்கள் ஆட்சியில் விற்கிது, அதுக்கு பேர் என்ன? யாரோட ஏமாத்துறீங்க மக்களை? ஆட்சியாக நடத்துறீங்க நீங்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் சமீபமாகவே போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னு நிறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தே வந்து அதை பயன்படுத்தி, அந்த கொக்கைனை பயன்படுத்தி மாட்டியிருக்காரு. வாங்கினது ஒரு அதிமுக பிரபலத்திட்டே இருந்து. ஸோ அரசியல், சினிமா எல்லாமே வந்து போதை கலாச்சாரத்திற்கு அடிபட்டு அடிமையாகி போச்சோ அப்படின்னு மக்கள் மத்தியில் கேள்வியில எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ரீகாந்த் மட்டும்தான் இதில் முக்கிய ஒரு நபராக பார்க்கப்படுறாரா, இல்லை இன்னும் சில பிரபலங்கள் இதில் சிக்குவார்களா? உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு, வர்ணஜாலம், ஏப்ரல் மாதத்தில் துரோகி, அவர் இல்லை படம் பேரு, இப்படி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையோ நீ யாரோ என்ற பாடலை தமிழர் தாயகத்திற்குள் பரபரப்பை ஏற்படுத்திய காலம் 2002. ரோஜா கூட்டம். எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்த ஸ்ரீகாந்த் இப்போ மாட்டிட்டார். ஏற்கனவே இவர் வந்து காதல் திருமணத்தில் ஒரு சிக்கலில் மாட்டினார், தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சக நடிகையை காதலிக்கிறார். அந்த நடிகை வந்து ரகசியமாக பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாரு. ரகசியமாக 3 மாதம் வாழ்கிறாரு. இல்லை, எங்களுக்குள்ள எந்த தொடர்பு இல்லைன்னு அறிவிக்கிறாரு. பிறகு அந்த காதல் முற்றி போய பெற்றோர்களிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பொண்ணு வந்தனா, தெரியுமா உங்களுக்கு? அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. 2 குழந்தைங்க. வந்தனா இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க. வந்தனா அவனுடைய சகோதரர் ஒருத்தர் பத்திரங்கள், போலி பத்திரங்கள் போட்டு ஸ்பென்சர் பிளாசா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு
மத்திய அரசுக்கு சொந்தமான வங்கியில் கொண்டே அடமானம் வச்சு போலி பத்திரங்கள் 10 கோடி ரூபா வசூல் பண்ணுறது. இந்த 10 கோடி ரூபாயை பேங்கில் ஏமாற்றி வாங்கினதுக்கப்புறம் அது போலி பத்திரம் தெரிஞ்ச உடனே அவர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்படுது. இப்போ இவருடைய சொத்து மதிப்பு என்ன, இவருடைய சுற்றத்தார் சொத்து மதிப்பு என்னன்னு அலசி ஆராய்வதற்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்குது. அவங்க ஆராயும் பொழுது இந்த வந்தனாவுடைய தகப்பனார் வந்து ஊட்டியில் மிகப்பெரிய கல்லூரி ஒன்று வச்சுருக்கிறார், 18 ஏக்கரில். நல்லதுரா அப்படின்னு சொல்லிட்டு வங்கி நிர்வாகம் அதை ஏலத்துக்கிட்டு அதை இன்றைக்கி இருக்கிற திமுகவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அதை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்தனா மூலமாக பல கோடிகளை பெற்றவர் தான் இந்த ஸ்ரீகாந்த். இப்போ இவ்வளோ பெரிய நடிகராக வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? நல்ல நடிகர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் அவர்கள். சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்கிறாரு, கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு விருதுகளை வாங்கிட்டு இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு இன்னொரு செய்தி, இவர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது வந்தனா குடும்பம் வந்து முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்கன்னு அறிக்கை கொடுத்தவர் இவரே. இப்போ இவர் தான் மாட்டியிருக்கிறார். இதில் இந்த பிரதாப்னு ஒரு அயோக்கியன், அவன் என்ன செய்கிறான், ஜானுன்னு ஒரு ஒருத்தன், அவன் வந்து வெளிநாட்டுக்காரன். அவன் வந்து எந்த ஊர்னா கானா நாட்டை சார்ந்தவன். அவன் தான் ஹோல்சேல் வியாபாரி. அவன்கிட்ட தான் இந்த பிரசாத்துங்கிறவன் அதிமுகவுடைய ஐடி விங்கினுடைய செயலாளராக இருந்தவன். எப்படி பயிலுக்குன்னு பாருங்கள், கட்சியில் இருக்கிறவன்லாம். நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் நடமாடுதுன்னு சொல்லிட்டு 2 திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் அல்ல, திருட்டு மாடல் 2.0. பல ஸ்ரீமதிகள் அடுத்து 2.0 ஆட்சிக்கு வந்தால் படுகொலை செய்யப்படுவார்கள். பல நடிகர்கள் போதைப் பொருளில் சிக்கி உள்ளே போவார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி, நடிகர் கிருஷ்ணா ஆந்திராவில் ஏதோ ஒரு படத்தில் நடித்து கொண்டிருப்பதாகவும் 5 தனிப்படை குழுக்கள் அங்கே சென்றதாகவும் அவருடைய கைபேசிகள் அணைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். பிடிச்சி அவனையும் கைது பண்ணுங்க. திரைப்படத்துறையை சார்ந்தவன் தான், நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, வெற்று நடிகர் சங்கம், பொறுக்கிகள் ஆளுகிற நடிகர் சங்கம், தருதலைகள் அமர்ந்திருக்கிற நடிகர் சங்கம். பதவியில் நடிகர்களை குறை சொல்லலை, பதவியில் இருக்கிறானுங்கள, என்ன மைத்துக்கடா இருக்கிறீங்க நீங்கள்லாம். ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் நடிகர் சங்கம் தானாக முன் வந்து அந்த நடிகருக்கு எவனும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது தடை போடு. போதைப்பொருள் வஸ்துகள் சாப்பிடக்கூடிய நடிகர்கள் இருப்பார்கள், ஏன்னால் அவனெல்லாம் தூக்கி வெளியேற்று, அவனுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அதுதான் நடிகர் சங்கம். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நடிகர் சங்கமா? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஆண்டு கால பாரம்பரிய திரைப்படத்துறையை சார்ந்த தமிழ் சமூகம், இந்திய விடுதலைக்கு போராடிய திரைப்பட சமூகம், எப்போவெல்லாம் ஈழத்தில் கதறல் சத்தம் கேட்கிறதோ அப்பெல்லாம் கூக்குரலிட்டு கூடுகிற தமிழ்நாட்டு நடிகர் நடிகைகள், வந்தேரிகள், இந்த தேசத்தில் நடிக்க வந்தவர்கள் தமிழ் திரைப்படத்தை சீர்குலைத்து நாசகரமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நடிகர்கிட்ட கதை சொல்ல போகணும்னா என்ன எவ்வளோ சிரமம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் வெற்றி பெற்ற நடிகர்கிட்ட. அவனை சுற்றி ஒரு 10 மேனேஜர் வச்சுருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறான். ஐயா இல்லை, புதிய இயக்குனரா, வாய்ப்பு இல்லை. அப்போ அவன் நடிக்கும் போது புது படத்திலானே நடித்து வந்திருப்பான், இல்லை 100வது படத்துலேருந்து பின்னோக்கி வர்றானா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அறிமுக இயக்குனர் ஒரு கதையை சொல்லுவதற்கு வாய்ப்பு கேட்டால் பக்கத்தில் சுற்றி இருக்கிற மோசடி கும்பல்கள் வாய்ப்பு தருவதில்லை. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் உள்ளே போயிருக்கிறார்ல, அவனை பாதுகாத்த அந்த சுற்றி வர அந்த மேனேஜர்லாம் எங்கே போனான், ஓடி போனான். அவனையெல்லாம் விசாரி. அவனும் கஞ்சா குடிச்சிருப்பான், அவனும் போதைப் பொருள் சாப்பிட்ருப்பான், கொக்கைன். அந்த ஜான்கிட்ட அவங்க வாங்குறது எவ்வளோ தெரியுமா? 1 கிராம் 6000 ரூபா. 1 கிராம் கொண்டு வந்து இந்த நடிகர்களுக்கு கொடுக்குறது 12000 ரூபா 1 கிராம். இந்த தங்கம் வாங்குறோம்ல, அந்த கதை தான். இப்போ தங்கத்தினுடைய விலை என்ன? 8460 1 கிராம். இது 6000. வாங்குறது 6000, விற்கிறது 12000. எப்படி இருக்கு? தங்கத்தை விட தானே சாவை தேடிக்கொள்கிற தருதலைகளில் போன்றவர்கள் தான் இந்த ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும். இந்த கிருஷ்ணாவை கைது பண்ணுங்கடான்னு சொல்கிறோம் நம்ம.
கைது பண்ணி உள்ள வை, எவனா இருந்தால் நமக்கு என்ன. பள்ளிகளில் கொக்கைன் விற்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. வீதிக்கு வீதி இந்த பான் பராக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வித்துட்டு இருக்கான். இன்றைக்கு ஆளுகிற திருட்டு மாடல் அரசு சட்டசபையில் அதிமுக ஆட்சியில் குட்கா விற்கிறார்கள் என்று சட்டசபை வளாகத்தை அலோகலப்படுத்தினார்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். இப்போ உங்கள் ஆட்சியில் விற்கிது, அதுக்கு பேர் என்ன? யாரோட ஏமாத்துறீங்க மக்களை? ஆட்சியாக நடத்துறீங்க நீங்கள். கேவலங்கட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இரவு 11 மணிக்கு மேலே விற்கக்கூடிய சாராய வியாபாரம் அபரிமிதமானது. போய் பாருங்க, கடைக்கு கடை கீழே கிடக்கிறான், 30 பேர் கிடக்கிறான் குடிச்சுட்டு, மொட்டை குண்டியா. காலையில் அவன் விடிந்தது தெரியாமலேயே மொட்டை குண்டியாக கிடக்கிறான் வீதியில். நடந்து போகிற பெண்கள் முகம் சுளிக்கிறார்கள். என்ன தேசத்தை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள்? குடிக்கிறான்ல, போதை ஏறிடுதுல, பாட்டில் உடைச்சு போட்டுறான். கஷ்டப்பட்டு கூட்டி அள்ளுகிறார்கள் இந்த சுகாதாரத்துறை சார்ந்த இந்த ஊழியர்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பாட்டிலையும் பிறக்கணும், உடைச்சதையும் அள்ளணும். அப்போ இன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து இதுவரை 40 கிராம் போதைப் பொருளை வைத்திருந்ததாக பொட்டலங்களே 6 கண்டுபிடிச்சிருக்கான். எம்டி பொட்டலங்கள். எவ்வளோ தெரியுமா? 4,60,000 வாங்கியிருக்கிறாரு. அது ஜிபேயில் பதிவாயிருக்கு. யாரு? ஸ்ரீகாந்த். இப்போ கிருஷ்ணாவை பிடிச்சா தெரியும் எவ்வளோடா நீ வாங்கினான்னு தெரியும். ஏன்னா இவனை விட அவன் கூடுதலாக வாங்கியிருப்பான். தலைமறைவு கேட்டால் நடிச்சுட்டு இருக்கிறவங்க பொய் புராடு பண்ணுறானுங்க. சரியான ரோசம் இருந்தா நாடக நடிகர் சங்கம், இல்லை திரை நடிகர் சங்கம், இது போன்ற அயோக்கியர்களை இனிமேல் நடிக்கக்கூடாது, தடை போடுங்க. துப்பு இருக்கா? யார் தலைவர்? விஷாலா? விஷால் தானே. ஏற்கனவே சுசித்ரான்னு ஒரு நடிகை பேட்டி கொடுத்தாங்க, தெரியுமா? ஆமாம். அவங்க என்ன சொன்னாங்க? உச்சபட்ச நடிகர்களே கொக்கைன் பயன்படுத்துகிறார்கள். யாரார சொன்னாங்க தெரியுமா? தனுஷ். அதுக்கப்புறம் யாரை சொன்னாங்க? த்ரிஷா, கமலஹாசன், முன்னணி நடிகர். நான் என்ன கேட்குறேன்னா, காலையில் ஏர் உழுக போனால் 6 மணிக்கு 2 மாலை பிடிச்சிட்டு ஒரு ஏற்கலப்பை போயிட்டு 1 ஏக்கர் சாயங்காலம் 6 மணி வரை உழுக்கிற ஒரு உழவனுக்கு சம்பளம் எவ்வளவு? 600 ரூபா. உனக்கு சோறு போடுறவன் உழைக்கிறான் 600 ரூபாய்க்கு. தின்னு கொளுத்துப்பிட்டு திரிகிற உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு 8 லட்சம் சம்பளம். எப்படி இது? என்ன கிழிச்சாங்க அவங்க? சொல்லுங்க. அப்போ இவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களை எதை கொண்டு அடிக்கிறது? இதுக்கு ஆளும் அதிகாரம் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்தை காப்பாற்றலையா? இவனும் எந்த எம்பியும் எந்த எம்எல்ஏவும் போய் காப்பாற்றலையா? இல்லை எந்த அமைச்சர்கிட்ட இவன் போகலையா? இல்லை எந்தெந்த அமைச்சரை இவன் கை காட்டியிருக்கிறான்னு வேற இதில் பார்க்கணும். எனக்கு இப்போ சந்தேகம் இருக்குது. இவ்வளவு உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகர்களே இதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்றால் அமைச்சர்கள் ஏன் அடிமையாக இருக்க முடியாது? ஏன் அவனுங்களாம் கொக்கைன் பயன்படுத்தக்கூடாது? கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவன் எதை வேணாலும் அனுப்பிக்கலாம். இப்போ நடிகர்களையே டச் பண்ணுறீங்க, இதே அரசியல்வாதிகளை இதே மாதிரி போய் ஹேண்டில் பண்ண விசாரிக்கணும்ல? விசாரிக்க முடியுமான்னு கேட்குறேன். விசாரிக்கணும், அதுதான் அரசு. கொக்கைன் எப்படி வருதுங்க? யார் மூலமாக வருகுது? அம்பானி அதானி துறைமுகங்களின் வழியாக வெளிநாடுகளில் கானா நாட்டிலேருந்து ஒருத்தன் கொண்டு வர்றான் கிலோ கணக்கில்னு சொன்னால் எப்படி வந்தது? அவன் நாட்டில் உரிமை கொடுத்துட்டான். இறக்கும்போது நீ பார்த்துருக்கணும்ல. ஒன்று வானூர்தி மூலமாக கொண்டு வந்திருக்கணும், இல்லை கப்பல் மூலமாக கொண்டு வந்திருக்கணும். எப்படி அனுமதிச்சா? அப்போ இது என்ன அரசுகள்? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி சாராய கடையை திறங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி தானே போயிட்டு இருக்கு தேசம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வழக்கு விசாரணையில் எம்பியாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சு வெங்கடேசன் இருக்கிறார்ல, அவருடைய பிஎஸ்ஓக்கு தொடர்பு இருக்கான். எப்படி இருக்கு? அடுத்து டெரார்ஸ் காலின்னு ஒருத்தர், அவர் யார் தெரியுங்களா? இன்ஸ்பெக்டர். அவருக்கு இதுக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணை நடந்துட்டு. இப்போ இந்த பொக்கைன் இருக்குல்ல, ஸ்ரீகாந்துக்கு என்ன நடந்திருக்குன்னா, எம்டி பொட்டலங்களை எடுத்தாம்னு நம்ம பேசணும். மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போகிறோம். உடம்பு முழுக்கவே கொக்கைன் பயன்படுத்தியதாக செய்தி. அவ்வளோ ரத்தத்தில் கலந்துருச்சு. இவன் எப்படி நடிப்பான்? இவனை நம்பி வர்ற தயாரிப்பாளர் எப்படி பணம் போடுவான்? இப்போ இந்த பிரசாத்துங்கிறவன் அவனே படம் போட்டிருக்கான் இவனை நடிக்கிறதுக்கு. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தீங்கிரை. தீங்கிரைங்கிற ஒரு திரைப்படத்தில் இப்போ நடிச்சுட்டு இருக்கான்.
12 கோடி ரூபாயில அந்த படம் எடுக்கப்படுவதாக செய்தி. இதுக்கு தயாரிப்பாளர் யார் தெரியுமா? அந்த பொக்கைன்னு கொடுத்தவன் தான். எப்படி இருக்கு அதிமுகக்காரன்? இப்போ திமுகவுக்கு இதில் ஒரு சந்தோஷம், அப்பாடா ஆனாங்கிற எழுத்து முன்னாடி வந்துச்சுப்பா, நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை, உங்களது ஆட்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே கொக்கைன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது? நான் சொல்லுவேன் அடிக்கடி, காவல்துறை ஒரு 5 நாளைக்கு வேலை செய்ய விடாமல் நிறுத்தப்படுங்க. படுகொலைகள் நிறுத்தப்படும், கஞ்சா போதைப் பொருள்கள் நிறுத்தப்படும். கொரோனாவில் வந்து எப்படி குடிக்காமல் இருந்தான்? கொரோனா காலத்திலிருந்து தான் இந்த ஸ்ரீகாந்த் இந்த பொக்கைன் போட ஆரம்பித்தார், பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? போதை ஏறிடுது, பொம்பளை தேவைப்படுது, அதுக்கு ஒரு வட்டத்தை வச்சுருக்காங்க. இவங்க என்னன்னா சுகபோக களியாட்டம் ஆடுவது தான் வாழ்க்கை. டேய் பைத்தியங்களா, தெருவோரத்தில் என் தமிழர்கள் இன்றும் ஒருவேளை சோற்றுக்காக நடைபெணங்களாக கிடக்கிறார்கள். என்னைக்காவது இவன் ஏறெடுத்து பார்த்துருப்பானா? சரி, ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இவன் வச்சிருக்கிறான்ல ஸ்ரீகாந்த், லட்சங்கள் கிடையாது, லட்சத்தில் இருக்கிறவெல்லாம் இருக்கான். இந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு வழி நடத்தல் யார்? இவன் தானே. அப்போ இவனுடைய ரசிக குஞ்சுகள் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இவனுங்க வந்து நாட்டை சீர்குலைப்பதில் நடிகர்களும் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீகாந்த். கிருஷ்ணா, எத்தனை நடிகைகள் இப்போ வந்து மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. நான் கேட்குறேன், சாயங்காலம் மதுபான கடைக்கு நாம் பண்டியில் போகலாம், பக்கத்தில் பாறை வச்சுருப்பேன், குடிக்கிறதுக்கு பாரில் குடிச்சிடலாம், போதை ஏறிடுது, வண்டி அங்கேயே விடுறதா எடுத்துகிட்டு போகிறதா? எடுத்துகிட்டு போனால் குச்சியை வைக்கிற வாயில் ஃபூனு ஊதுங்கிற அபராதம் போட்டுடுறேன். நாம் பத்திரிகை செய்தியில் பார்த்துருக்குறோம், எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் போதையில் பணியாற்றியதை பத்திரிகைகளில் பார்த்துருக்குறோம். சரி, குச்சி வச்சு ஊதுறி இல்லை. நான் கேட்குறேன், எல்லா நடிகைக்கும் குச்சி வச்சு ஊது. இந்த சைரன் போட்டுக்கிட்டு 10 காரில் பவனி போகிறான் பாரு, அவனையும் முடிச்சு நிப்பாட்டு. சரியான துறையாக இருந்த காவல்துறை அவங்கெல்லாம் வந்து கொடி கட்டினா அந்த காரை நிப்பாட்டி ஊதுன்னு சொல்கிறதுல தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு கலாச்சாரப்பு பரவிடுச்சு. அவன் கட்சியே இல்லாட்டினாலும் ஆளுங்கட்சியினுடைய கொடியை பறக்க விட்டுருவான். அவன் போதையில் போனாலும் காவல்துறை கண்டுக்காது, ஏன்னா கொடி பறக்குது இல்லை. அது ஆளுங்கட்சி கொடி மட்டும் இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிற கொடி பறந்தா கூட மடக்கிறது இல்லை. ஆனால் இருசக்கர வாகனத்தில் போனால் ஊது ஒதுக்கு. இந்த போலீஸ்க்கு ஒரு புத்தி, வண்டி அப்படி ஓரத்தில் நிப்பாட்டினோன்னே சாவி எடுக்கிறேன். ஏன்னா நீயா வாங்கி கொடுத்தா வண்டிக்கு சார் போனோன்னு சாவி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்கள்? அண்மையில் நான் பார்த்தோம், ஒரு ஊடகவியலாளருடைய நிறுவனத்தில் பணி செய்த நெறியாளர் தம்பியினுடைய 2 வாகனங்களை அள்ளி கொண்டு போய் எவ்வளவு சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த அரசு. நான் இதுக்காகத்தான் நான் நடந்தே போகிறது தெரியுமா உங்களுக்கு? நான் ஏன் வண்டி வாங்கலைன்னா, எல்லாமே இருந்தாலும் நான் நிப்பாட்டப்படுவேன். என்னைக்கு நடந்து போகிறவனை கூப்பிட்டீங்க வா ஊது சொல்ல போகிறான் என்னையும், நீ குடிச்சிருக்கிற ஓரங்கட்டு எதை நடைய நடக்கும்போது குளிச்சியா நிப்பாட்டு. இவ்வளவு பைத்தியகரத்தனமான காவல்துறை இந்த நாட்டில் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு திரைப்படம் பாடல் வெளியீடு ஆடியேஷன், அங்கே போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக செய்திகள். ஃப்ரீ ஷோ அது பார்ட்டி நடக்குது தெரியுமா? எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பிரசாத் ஸ்டுடியோக்குள்ள எல்லாம் எப்போதுமே வர்றவனையெல்லாம் பரிசோதிக்கணுங்கிறேன். வரும்போது நீங்கள் பரிசோதிச்சுன்னா பாட்டியில் மது வகையில் பயன்படுத்தக்கூடாது. அங்கே மது பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? ஃப்ரீ ஷோவில் ஆடியோ லான்ச்சில் குடிக்கிறாங்க. அவன் வர்றதே அதுக்கு தான். ஆடியோ லான்ச் பண்ணுறான் வர்றானோ இல்லையோ, கூத்து கும்மாளம் அடிப்பதற்காகவே அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற நடிகைகள் ஏராளமான பேர். அவன் போகும்போதே முக்கா போதையில் தான் போவான், வீட்டுக்கு போய் சேரும்போது முழு போதையும் தாண்டி முழு போதை ஆயிடுவான். அப்போ இவங்க என்னத்துக்கு திரைப்படத்துறைனா என்னடா கிள்ளுக்கிறை நினச்சிங்களா? மக்களுக்கு நல்வழி சொல்லக்கூடிய இடத்தில் திரைப்படம் இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைகளில் சிக்குண்டு கிடக்கிறது திரைப்படத்துறை. இது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.
நைசீரியாவிலிருந்து போதை வஸ்துக்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இந்த பிரதீப் குமார்னு ஒருத்தன், அவன் அதிமுக, அவன் தான் ஹோல்சேல் பார்ட்டி. தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய பண்ணை முதலாளிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த போதை வஸ்துக்கள் அனுப்பப்படுவதாக செய்திகள். இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னன்னு சொல்லவா? இந்த வீட்டுக்கு வீடு விநியோகிக்கிறாங்கல்ல உணவு, ஸ்விக்கி, அதன் மூலமாக கூட இப்பொழுது கஞ்சா கடத்தப்படுவதாக அல்லது போதைப் பொருட்கள் கொடுத்து அனுப்பப்படுவதாக செய்திகள் இருக்கு. எப்படி இருக்கு ஸ்விக்கி? இப்போ எதுக்கு பயன்படுதுன்னா அதுவும் உணவுப் பொருள் தானே. எப்படி இருக்கு கதை? வீட்டுக்கே நேரடியாக கொள்முதல், எல்லாமே ஜிபே தான். இப்போ நடிகர்களுடைய ஜிபேலாம் இப்போ வந்து செக் பண்ணணும். எந்தெந்த இடத்துக்கு நீ எவ்வளோ அனுப்புற, உன் வீட்டுக்கு என்னென்ன வருது. நடிகர்கள் மட்டும் இல்லை, அரசியல் பொறுக்கிகளும் இதில் அடங்குவார்கள். அப்ப 40 கிராம் இந்த பொக்கைனை ஸ்ரீகாந்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். 40 கிராம், ஒரு நாளைக்கு 1 கிராம், 4,72,000 பணம் கொடுத்திருக்கிறார். இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கும்? நம்ம நாட்டுக்கு நிற்கிறோம், இன்னும் 1 லட்சம் கண்ணால் பார்க்கல. ஆனால் இவன் போதைகளுக்காகவே 4,72,000 கொடுத்துருக்குறான்னா அப்போ அவன்கிட்ட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும், அவன்கிட்ட பணம் எவ்வளோ இருக்கும். அத்தியாவசிய தேவைகளை அவன் பூர்த்தி செய்வதற்கு இத்தனை லட்சங்களை அவன் திங்கிறான் என்றால் அந்த காசை உன் ரசிகர் கொஞ்சம் எவனாவது கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, உன்னை வாழ்த்துவானே காலம் முழுவதும். அப்போ இந்த விஷயங்கள், இந்த கொக்கைன் பயன்படுத்தக்கூடியவர்கள் 42 நாட்கள் உடலில் ஊறி கிடக்கும், அதை பரிசோதிச்செல்லாம் சொல்கிறாங்க மருத்துவர்கள். 42 நாள் வரை அதனுடைய தன்மை இருக்குங்கிறான். அப்படித்தான் இன்னைக்கு ஸ்ரீகாந்துக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு உண்மையாகவே காவல்துறை நிரூபிக்குமே ஆனால் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். இது சட்ட விதி சொல்லுகிறது. இப்போ ஸ்ரீகாந்துக்கு நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க, முக்காடு போட்டுக்கிட்டு மகிழ்ந்துக்குள்ள ஓடிய போய் ஏறி குனிஞ்சுக்கிறாரு, வெக்கம் அல்ல உனக்கெல்லாம். இப்போ என்ன தெரியுமில்ல, நிறைய நடிகர்களுக்கு இப்போ புளியை கரைச்சிருச்சு, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மறந்துக்கிறது எங்கேயாவது பொட்டலம் இருக்கான்னு பார்க்குறான், மிச்சம் இருந்தால் கூட தொட்டு நக்கிவிட்டு அந்த பொட்டலத்தை தீ வச்சு கொளுத்தி போகிறான். இப்போ 2 நாளாக அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 100% நடிகர் நடிகைகள் வீடுகளில் பொக்கைன் பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் இன்றைக்கு கசிகிறது என்றால் இவர்களை நான் கேட்குறேன், தமிழ் தேசிய தளத்திற்காக போராடுகிற எங்களை போன்றவர்களை கண்காணிப்பதற்கு சிஐடி போட்டிருக்கிறீங்க. அதில் 2 சிஐடி இருக்குது, எஸ்பிசிஐடின்னு ஒன்று, ஐசிஜிஐடின்னு ஒன்று. இவனுக்கு அவனுக்கு லிங்க் இருக்காது. இவன் வேறு மாதிரி செய்து கொடுப்பான், அவன் வேறு மாதிரி செய்து கொடுப்பான். இந்த தேசத்தை, இந்த மக்களை பாதுகாப்பதற்கு போராடக்கூடிய என் போன்றவர்களையே கண்காணிக்கக்கூடிய சிஐடியை போட்டு நீங்கள் வேலை வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது போன்ற போதைப் பொருள்களை கண்காணிப்பதற்கு எப்பொழுது நீங்கள் காவல்துறை, தனி காவல்துறையை நியமிப்பீர்கள்? நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எப்படி சார் அது சாத்தியம்? சாராய கடையை பாதுகாக்கிறீங்களா? 10 மணிக்கு மேலே போய் பாரில் நிற்கின்னு கையை நீட்டி காவக்காத்து கை நீட்டி வாங்குறீல்ல. ஆனால் தெளிவான துறையை உருவாக்க வேண்டும். எல்லாரும் 100% விழுக்காடை சேர்ந்த காவல்துறை நண்பர்கள் கையூட்டு வாங்குவதில் குறியாக இருந்து எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். பார்த்தோம்ல, அண்மையில் ஒரு திருமணத்திற்காக ஒரு பையனை ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி தன்னுடைய அரசு காரையை பயன்படுத்தி கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறத பார்த்துருக்கோம்ல. நான் தான் சொல்கிறேன், இந்த காவல்துறை முடக்குங்கள், காவல்துறையை வேறு விதமாக புதுப்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டில். இல்லைனா இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக கானா நாடுகளில் இருந்தும் நைசீரியாவில் இருந்தும் தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருள் வஸ்துக்கள் தமிழ்நாட்டிற்கு ஊடுருவி இருக்கிறது. இதில் அந்த கானா நாட்டை சேர்ந்த ஜானை பற்றியும் அதை சொன்னேன். அவனை கைது பண்ணியிருக்காங்க. எங்கே? ஒசூரில் வச்சு. அவனிடம் கைது பண்ணப்பட்ட போது 3 கிலோ, 1 கிலோ 2 கிலோ இல்லை, 1 கிராமே அவன் 6,000க்கு விற்கிறான்னு சொன்னான். 12,000க்கு.
அவன்கிட்ட வாங்கி பிரசாந்துக்கு தான் 12,000 விற்கிறான். வாங்குறது 6,000க்கு. வாங்குறது 6,000. அப்போ அவன் 6,000க்கு கொடுக்குறான். 3 கிலோ எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்துக்குங்க. 1 கிராம் 6,000. 100 கிராம் எவ்வளவு? அதுவே 6 லட்சம் வந்துடுது. 100 கிராமே 100 கிராம். அப்போ 1 கிலோ அவனிடமிருந்து 3 கிலோ பொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற ஒசூரில். அவன்கிட்ட அது மட்டும் இல்லை, 4 லட்ச ரூபா பணத்தை கையிலே வச்சுருந்துருக்கான். கோடிகளில் வந்து இந்த 3 கிலோ ஒரு பக்கம் தனியாக பணம் 2 மொபைலையும் பறிமுதல் பண்ணியிருக்கு காவல்துறை. அதிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான் பிரசாந்த். இவங்கெல்லாம் வர்றாங்க வரிசையா. பேரில் பாருங்க எல்லாம் ஒத்து போகுது. ஒரே எதுகை முனையில தான் பேர். இன்றைக்கு ஸ்ரீகாந்திற்கு அங்கிருந்து தான் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கானா நாட்டைச் சேர்ந்த ஜானும் நைசீரிய நாட்டைச் சேர்ந்த பிலியோலாவ் அப்படிங்கிறவனும். அப்ப இந்த திட்டங்களை, இந்த மறைமுக வியாபாரங்களை ஊக்குவிப்பது யார்? காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கவே நடக்கிறது. போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது என்றால் காவல்துறையினுடைய நிர்வாக சீர்கேடு குறைபாடு மட்டும் சொல்லிவிட முடியாது. கையூட்டல்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இது போன்ற பொக்கைன் போன்ற அதிநவீன இந்த போதைப் பொருட்களை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அரசு 2.0 அறிவித்திருக்கிறது. இப்பொழுது கிராம் கணக்கிலே பிடித்திருக்கிறார்கள். 2.0 கிலோ கணக்கில் ஒவ்வொரு நடிகரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது? திராவிட மாடலே வாழ்க, இல்லை திருட்டு மாடலே வாழ்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்க பகிர்ந்து மிகவும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.